ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நான் இப்போது 2026 கன்ஃபார்ம் நம்ம ஜாப் வாங்கணுன்ற ஒரு மோட்டிவேஷனில் நான் படிச்சுட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நியூவாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தவங்களுக்கும் ப்ளஸ் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். இன்ட்ரொடக்ஷன் வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நம்ம புதுசாக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் நம்ம எது படிப்போம்னா குரூப் 4 படிப்போம், இல்லை குரூப் 2 அண்ட் குரூப் 1. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 4 கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் எய்ம் வைக்கணும். ஏன் அப்படின்னா அதில் ஜிகே ஃபுல் அண்ட் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ குரூப் 4 வேலை கிடைச்சாலும் அதில் மட்டும் இருக்க போகிறது கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் குரூப் 1க்கும் நம்ம போக தான் போகிறோம். அப்போ குரூப் 1 லெவலில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ப்ரிலிம்ஸ் லெவலில். எப்படி இருந்தாலும் நமக்கு 200 கொஷின் கேட்குறாங்க. அது 200 கொஷினுக்கு அவங்க கொடுக்குற டைம் பார்த்திங்கன்னா 180 மினிட்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு. அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கொஷினுக்கு உங்களுக்கு 54 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு கொஷினை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணணும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப தரவாக படிச்சிருக்கணும். ஒரு டாப்பிக்கை எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு இன்டெப்த்தாக ரொம்ப விரிவாக திங்கே பண்ணக்கூடாது. கொஷின் பார்க்குறோமா ஆன்சர் அடிக்கிறோமா, கொஷின் பார்க்குறோமா ஆன்சர் அடிக்கிறோமா, அந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம போருக்கு போகும்போது என்னென்னலாம் பண்ணுவோன்னா, நம்ம ஏற்கனவே பயிற்சி எடுத்துகிட்டு தான் நம்ம போருக்கு போக முடியும் இல்லையா? நாளைக்கு போர் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி நம்ம பயிற்சி எடுக்க முடியாது. இல்லை போர் இல்லை அப்படிங்கும்போது நம்ம அப்படியே அசால்ட்டாக விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி இருக்க முடியாது. காத்துக்கிட்டு இருந்து நம்ம படித்து பயிற்சி எடுக்கணும். அடுத்தது உங்களுக்கு எதை வச்சு பேஸ் பண்ணி டிபெண்டிங் அப்பான் எதை வச்சு உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னா அந்த எக்ஸாமில் குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸை வச்சு கிடைக்கும். ஏன்னா ஒரு சில எக்ஸாமில் பார்த்திங்கன்னா 180 கொஷின்ஸ் போட்டவங்களுக்கும் கிடைக்காம போயிருக்கு, அல்லது 150 போட்டவங்களுக்கும் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அதை பொறுத்தும், அதுக்கப்புறம் கொஷின் பேப்பருடைய டஃப்னஸ் அது எப்படி இருக்குது, டஃப்பாக இருக்கா, மாடரேட்டாக இருக்கா, ஈஸியாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்குது. இன்னொன்று என்னன்னா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஷினுக்கு இப்போது ஒரு வேலை தான் இருக்குது, அதில் ஒரு 300-400 பேர் ஒரே மார்க் எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது யாருக்கு வேலை கொடுப்பாங்க அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க யூஜி படிச்சிருக்காங்களா, பிஜி படிச்சிருக்காங்களா. அப்போ யூஜி மேக்ஸிமம் எல்லோரும் படிச்சிருப்பாங்க. அடுத்து பிஜி, அப்போ பிஜி படிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு. ரெண்டாவது டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க. யார் முன்னிலையில் இருக்காங்கன்னு பார்க்கும்போது அதுவும் சேமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு யார் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. இது ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா முழுக்க அதுக்கே நம்ம நம்மளை அர்ப்பணிச்சுக்கணும். அப்போ ஒரு எக்ஸாம் வருதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது கூட நீங்கள் லேட்டாக பண்ணாமல் முன்னாடியே பண்ணியிருக்கணும். அடுத்ததே உங்களுக்கு எப்படி கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் இருக்குது நமக்கு. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கெலாம் நமக்கு தமிழ்நாடு லெவலில் 69% இருக்குது. அது நமக்கே தெரியும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம மாற்ற முடியாது. நம்ம பிறந்த கேட்டகிரியை நம்ம மாற்ற முடியாது. ஒருவேளை கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா பெண்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிஎஸ்டிஎம் இருக்குது. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி எதுவுமே என்கிட்ட இல்லை, அதுமாரி டைப்பு ஸ்டெனோ அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தமிழ் டிகிரி என்கிட்ட இருக்குது, அதை இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் இப்போ தமிழ் டிகிரி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் காமர்ஸில் பிகாமும் பிஏ எக்கனாமிக்ஸும் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா இதுவுமே யூஸ் ஆகும். சரி, இதில் எதுவுமே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓப்பன் கோட்டாவில் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் இதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். எனக்கு டைப் இல்லை, பிஎஸ்டிஎம் இல்லை, நான் கேர்ளாக இல்லை, எனக்கு ஓப்பன் கோட்டாவில் தான் வருது, எதுவுமே இல்லை, தமிழ் டிகிரி இல்லைங்கும்போது நீங்கள் எதுவுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லா படித்து ஒரு 185 கொஷின் கிட்ட நீங்கள் கையில் தரவாக வச்சுருக்கணும்.